இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள் 13/7/2024 ஜூலை மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி பிற்பகல் 2:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். மாலை 6:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடன் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கான ஒரு இலக்குகளை நிர்ணயித்து நீங்கள் முயற்சியும் செய்வீங்க. அதற்கான வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. ஊக்கத்துடனும் செயலாற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல சவால்களும் இருக்குங்க. சிறிது கவனமுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. பணிகள் அதிகமாக இருந்தாலுமே அதனை நீங்க மும்முரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். என்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தேவையான சமயத்துல உங்களுக்கு பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான பங்குகள்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. கட்டுமான துறையில புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். சக தொழிலாளர்களிடம் நட்பாகவும் பழகுவீங்க. மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக சுமூகமாகவும் ஆக்கியும் விடுவீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடிந்துவிடும். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். பழைய நினைவுகள்ல என்று மூழ்கியும் இருப்பீங்க. தொழில்ல மேன்மையையும் பெற்றுவிடுவீங்க. சிறந்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய வேலையில சில மாற்றங்களை செய்வதற்கு சாதகமான சூழ்நிலைகளும் கூடி வரும். இதுல வெற்றியும் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை மற்றும் பெரியவர்களுடைய ஆசிகளும் இருக்கும். அரசாங்கத்தினால ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறலாம். மாலையில ஏதாவது புதிய பிரச்சனைகள் முளைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகள்ல எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. இதற்காக ஏதாவது பொருளாதார சிக்கல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதும் இருக்கலாம். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாகவும் இருப்பாங்க. பணி நிமித்தமான பயணங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும்.
மனை சார்ந்த பணிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிலும் முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுமையுடன் கையாள வேண்டிய நாள் என்றும் கூறலாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதன் மூலம் மனதிற்கு நன்மைகளும் உண்டாகும். இன்று வெளிப்படையாக சில முயற்சிகள்ல மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சிறிது போராட வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். தவறுகள் ஏற்படாத வண்ணம் கவனமாக இருந்தாலே போதுங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்களினால அனைவரையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலுமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க. பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை வீழ்த்துவதற்காக தொழில் எதிரிகள் போடும் திட்டங்களை எல்லாமே நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்களுக்கான தகுந்த பலன்களையும் பெற்றும் விடுவீங்க. நெருங்கிய உறவினர்களுக்கு ஏதாவது பண உதவிகளும் செய்வீங்க. உடன் பிறப்புகளினால ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பார்வை கோளாறுகளும் சரியாகவும் செய்யும். மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களினால எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். புதிய அனுபவங்களும் வெளிப்படும். சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல இரட்டிப்பு லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. முயற்சியினால முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய குடும்பத்தினருக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய திருமணம் குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலையில அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்துவிடவும் வேண்டாங்க. நேற்றை விட இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுத்தாலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை கூடுதலாக தங்க இருக்கும். மாலையில உறவினர்களின் மூலம் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி வீட்டுல விவாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக இன்று மாலை பொழுதை ஒதுக்கவும் செய்வீங்க. மனதில் புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உறவினர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனை தொடர்பான பணிகளுக்காக சில விரயங்களும் ஏற்படலாம். எழுத்து தொடர்பான பணிகள்ல கற்பனைகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நம்பிக்கையும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். விரயங்களும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறிது போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில வேலைகளை எடுக்கும் பொழுது சில தடைகளை சந்திக்க வேண்டியது தங்க இருக்கும். இன்று பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. அதிக அளவு முயற்சிகளை எடுத்து பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. இதற்கு உடன் வேலை பார்ப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல கள்ளங்கபடமின்றி பழகவும் செய்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தட்டுப்பாடு என்று எதுவும் இருக்காது. செலவுகள் அதிகரித்தாலும் அதனை சமாளித்தும் விடுவீங்க. இன்று உறவினர்களுக்காக ஏதாவது பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆனால் யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து வம்பள மட்டும் மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். கொடுத்த கடனை திரும்ப கேட்பதில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். மனைவி சொல்லும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவமும் தருவீங்க. அரசாங்க ஃபைல்களை கையாளும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வேலையாட்களுடைய பற்றாக்குறையினால தொழில இலக்குகளை அடைவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. சிலருக்கு வீட்டுல குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய வழியில ஏதாவது மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புது முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வேலை வியாபாரத்துல அதிக எதிர்பார்ப்புகளும் இருக்கும் என்பதனால சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாங்க. இன்று அலைச்சல்களும் இருக்கும். அதற்கு ஏற்ப நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். நிதிநிலை உங்களுக்கு ஏற்றாற் போல நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க. சிலருக்கு வீட்டுக்கான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல யாருடனாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பேச்சுக்களிலும் நடவடிக்கைகளிலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. யாருடைய கருத்துக்களையும் புறக்கணிக்கவும் வேண்டாம். வெளியூர் பயண வாய்ப்புகள் நல்லபடியாகவும் கூடி வரும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொள்கைகள் தொடர்பான செயல்பாடுகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலும் என்று உற்சாகத்துடனும் ஈடுபடுவீங்க. தொழிலாளர்களிடத்திலும் தட்டி கொடுத்து வேலை வாங்கியும் விடுவீங்க. உங்களுடைய உற்சாகம் அவர்களையும் தொற்றிக்கொள்ளவும் செய்யும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால சோர்வும் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வீட்டுல ஏதாவது விசேஷங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. இன்று நிலைமை சீராகவும் இருக்கும். இன்றைய நாளை சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியில அனுகூலமான சூழ்நிலைகளும் இருக்கும். கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. வேலைகளை விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் உணவு வகைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். நீங்கள் சந்திக்க சென்ற நபர்களை அலைந்து தெரிந்துதாங்க பார்க்க வேண்டியதும் இருக்கும். உதவிகள் கேட்டு வருபவர்களுடைய சிரமம் அறிந்து நீங்கள் உதவிகளும் செய்வீங்க. மற்ற இடங்கள்ல சாப்பிடவும் வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாங்க. இன்று மனதள உற்சாகமும் இருக்கும். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. சிக்கலான சவாலான வேலைகளை கையில் எடுத்தும் இருப்பீங்க. சின்ன சின்ன அவமானங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் அதிருப்தியாகவும் உணர்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால அவ்வப்பொழுது டென்ஷன்களும் ஏற்படலாம். இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மற்றவர்களுக்காக பெயர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டியது இருக்கும். இதனால கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாங்க. கூட்டாக வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிதி விஷயங்கள்ல சின்ன சின்ன நஷ்டங்களும் ஏற்படலாம். விரக்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இதுல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய தூண்டுதலினால அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடவும் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. கருத்துக்களை பகிர்வதில் கவனமாகவும் இருங்க. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது தாங்க. மனதளவுல ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. வியாபார செயல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. இன்று மற்றவர்களிடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக ஏதாவது வெளியூர் பயணங்கள் சென்று வர வேண்டியதும் இருக்குங்க. உயர்கல்வி மாணவர்களுடைய சேர்க்கைக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகள்ல இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சிறிய அளவு முயற்சியிலேயே உங்களுடைய பணிகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. புதிய முதலீடுகள் என்ற லாபத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய திறமை அனைவராலும் பாராட்டவும் படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளையும் விரும்பி செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சிறந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிக்கலான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல பங்கேற்று சிறப்பான வெற்றியையும் பெற்று விடுவீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய மனம் நோகாமல் நடந்தும் கொள்வாங்க. மகிழ்ச்சியுடனும் பணியாற்றவும் செய்வீங்க. நண்பர்களோடு என்ற உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அவர்கள் சம்பந்தமாக ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது.
பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பேச வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல ஏதாவது மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். இதனை பொறுமையுடன் தாங்க கையாள வேண்டியதும் இருக்கும். அதிகப்படியான பேச்சுக்கள்ல இருக்கவும் வேண்டாங்க. யாருடனும் கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. அதே சமயத்துல நீங்க எந்த வேலை செய்தாலும் அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். வியாபாரம் தொழில் தொடர்பாக உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். கூடுதலாக முதலீடுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தாமதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்களும் இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்தினருக்காக அலைய வேண்டியதும் இருக்கலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்ல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குழப்பங்களும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிவுபூர்வமாக கையாள்வதும் நல்லது. உங்கள் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கியும் விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியும் கொள்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உடற்பயிற்சி மற்றும் யோகா போன்றவற்றில அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதுமையான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. தொழிலுக்காக தேவைப்பட்ட பணத்தை நீங்கள் கைமாறாக வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணமும் கைக்கு வந்து சேருங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு ஓய்வின்றி வேலை பார்க்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. சில ஏழை எளியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சேவைகளும் செய்வீங்க. இதன் மூலம் உங்களுடைய புகழும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்று குடும்பத்தினருடன் கலகலப்பாக பேசி குடும்பத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை ஏற்படுத்தியும் விடுவீங்க. முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வரும் செய்தி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளினால என்ற மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். மாலை நேரத்தை அவர்களிடத்துல அதிகப்படியாக கழிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய மனநிலையை உணர்ந்தும் பேசுவீங்க. காணாமல் போன ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில்கள் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால பாராட்டவும் படுவீங்க. நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே நீங்க சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. இன்று நண்பர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வேலை பளுவை சுமக்க வேண்டியதும் இருக்கும். இருப்பினும் நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இடமாற்றத்திற்கான முயற்சிகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செயல்படுவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். இன்று கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இழுபறியான சில பணிகளையும் நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. நெருக்கமானவர்களின் மூலம் புரிதல்களும் உண்டாகும். புகழும் பெருமையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறினாங்க. சூடான விவாதங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவதும் நல்லது. பேசுவதற்கு முன்பாக யோசித்தும் பேசுங்க என்று உங்களுடைய வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில திருப்திகரமான போக்கும் காணப்படுங்க. பணிச்சுமையை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களிடத்துல நீங்க விட்டு கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால எதிரெதிர் துருவங்களாகவும் இருப்பீங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அதீத யோசனையின் காரணமாக குழப்பத்துடனும் இருப்பீங்க. சற்று மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றும் விடுவீங்க. ஆடம்பர செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். தாய் தந்தையின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் எண்ணங்களும் கூடி வரலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். காரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் முன்னேறவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவமும் தருவாங்க. இன்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வித்திறனும் பளிச்சிடும். ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தங்களுடைய பிறந்த வீட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சில நடவடிக்கைகளின் மூலம் சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். மனை தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுமையான சூழலும் உண்டாகலாம். அனைவரிடத்திலுமே இன்று பாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. 1-2 நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பயணங்களும் சென்றும் வருவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6,
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிரச்சனைகளும் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே தாங்க காணப்படும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. சமயோஜிதமாக செயல்படுவதும் நல்லது தாங்க. எது நன்மை தீமை என்று அறிந்து செயல்படுவதும் நல்லது. யாரிடத்திலும் அதிகப்படியான பேச்சுக்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய சிறந்த அணுகுமுறையின் மூலம் பணியில நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புரிந்துணர்வுகள் இன்று குறைவாக தங்க இருக்கும். இதனால எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பது கடினமாக இருந்தாலுமே அதற்கான செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று அமைதியுடன் நடந்து கொண்டாலே போதுங்க. வேலை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் சென்று வாருங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும். இதனை நீங்க தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். சகோதர சகோதரிகளினால ஏதாவது தொல்லைகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல நீங்க பொறுமையாக தங்க பேச வேண்டியதும் இருக்கும். அனைத்து விஷயங்களிலுமே என்ற பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல ஏதாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இது உங்களுடைய மன அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து சென்றாலே போதும். பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டுப்பிடிப்பதும் நல்லது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு 2 முறை போராடித்தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்து போன்ற நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறலாங்க. தாய்மாமனுடைய வழியில ஏதாவது பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். அதற்காக குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்குங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கியமான அறிவுரைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான போக்கும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைத்தும் விடுவீங்க. வெளிநாடுகள்ல கல்வி பயின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனதுல ஏதாவது புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். பெற்றோருடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வீடு வாகனங்களை சரி செய்தும் விடுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்கின்ற முயற்சிகள்ல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு சக தொழிலாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். தேடல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். பிரச்சனைகளும் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய மனிதர்கள் மற்றும் நபர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை எல்லாமே குறித்த நேரத்துல முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் ஆற்றிய பணிக்காக உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம்.
உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு உறவை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அமர்ந்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட விஷயங்களுக்காக என்ற பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. துவண்டு கிடந்த தொழிலை தூக்கி நிறுத்தவும் செய்வீங்க. வாக்கு சாதுரியத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஆயத்த ஏற்பாடுகளும் நடைபெறும். சிறு வியாபாரிகளுக்கு சீரான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்வீங்க. இரும்பு தொழில் மற்றும் கட்டிட தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்களும் உண்டாகும். அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்று எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரணையான போக்கும் இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீங்கள் எதிர்பார்த்து சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். திட்டமிட்டது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருந்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாகத்தாங்க இருக்கும். பணப்பற்றாக்குறையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களிடத்துல வெளிப்படையாக பேசுகிறோம் என்று நினைத்து தேவையற்ற கருத்துக்களை பேசிவிடவும் வேண்டாங்க. மற்றவர்கள் இதனை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மருந்து, மருத்துவம், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளின் பிற்பகுதி நன்றாக தங்க இருக்கும். பெண்களுக்கு நல்லதொரு நாளாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு ஞாபக மறதியின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழல்களும் நீங்கும். உத்தியோகத்துல மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். அமைதியுடனும் முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சிக்குரிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய மனதுல நம்பிக்கையான எண்ணங்களும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல இதனை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. சிறப்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை நீங்க நல்லபடியாக உணரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. அதிக வேலையின் காரணமாக சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை பளு அதிகமாக இருப்பதன் காரணமாக உடல் வலிகளும் ஏற்படலாங்க. கடின உழைப்பினால அதிகாரிகளை திருப்திப்படுத்தவும் செய்வீங்க. உடன் வேலை செய்பவர்களிடத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறு வியாபாரிகளுக்கு கடன் கொடுப்பதில் கவனமாகவும் இருங்க. காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு குதூகலத்தையும் தருவதாகவும் இருக்கும்.
பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல பெரியவர்களினால அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வெளியே வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவும் இருக்கும். நாளின் பிற்பகுதியில அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தாய்வழி சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். பேச்சுக்கள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லதுதாங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல உபரி வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியிடங்கள்ல கருத்துக்களை கூறும் பொழுது கவனமாகவும் இருங்க. தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில திருப்திகரமான போக்கும் காணப்படும். ஆனால் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கனிவாகவும் பேசுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி ஏற்ற இறக்கமாக தங்க இருக்கும். வரவிற்கும் செலவிற்கும் சமமாகவும் இருக்கும். பணத்தை சமாளிப்பதை கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வாமையின் காரணமாக ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிப்பவர்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மன நிம்மதியையும் பெற்றுவிடுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக செய்யப்படும் சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. வேலை இடத்துல நற்பெயரையும் பெற்றும் விடுவீங்க. புதிய முயற்சிகளை என்று மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்ப விஷயமாக அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடியும் செல்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. பத்திரிகை துறை, விஷுவல் மீடியா போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு துறை காரியங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டு தாங்க நீங்கும். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீண் விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பெண்களுக்கு பொறுமையை கைக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான சூழலும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது.
எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் குறையும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. முடிவுகளை எடுப்பதில் நேர்மையுடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். உங்களுடைய செயல்கள்ல முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. முடிவுகளை திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல மிகுந்த முயற்சியுடன் பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். வீட்டு பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுகளை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியுடன் விவாதங்களும் நடைபெறலாம். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இது சில அசௌகரியங்களை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைத்தொடர்பு சார்ந்த தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். பரம்பரை சொத்துக்கள்ல பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாங்க. தோப்பு குத்தகையின் மூலம் வருமானத்தையும் பெற்று விடுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல ஒரு லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்கள் அல்லது நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய சிந்தனைகளும் மனதில் தோன்றும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்கள் மற்றும் சுற்றத்தினர்கள் அனுகூலமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வுக்கான சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கும். குழந்தைகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகளின் மூலம் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். அன்பும் அனுசரணையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். புரிதல்களும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில ஆதாயமும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.